மொழியோட முக்கியத்துவம் என்னன்னு ஸ்பெசிஃபிக்காக இந்தியர்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நம்ம இந்த மொழிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தனால தான் தமிழ்நாடு, தெலுங்கானா, ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த மொழியை வச்சு நம்ம ஸ்டேட்டை வந்து பிரிச்சிருக்கோம். அண்ட் நார்த் ஃபுல்லாமே ஹிந்தி, தெலுங்கு, மராத்தி, குஜராத்தி இந்த மாதிரி நிறைய பஞ்சாப் நிறைய லாங்குவேஜஸ் வந்து சுற்றி சுற்றி நிறைஞ்சிருக்கு. ஆனால் வேதம் என்ன சொல்லுது, இந்த மொழிகள் எங்கேருந்து பிரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் ஒரு ஆதாரம் இருக்குது. என்ன அப்படின்னா ஆதியாகமம் 11வது அதிகாரம் அதனுடைய முதல் வசனம் என்ன அப்படின்னா, பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான வார்த்தையும் இருந்துச்சு. எல்லாரும் ஒரே பாஷை தான் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ இவங்களாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு இடத்துல கூடி வரும்பொழுது அந்த இடத்துல நமக்கு பேர் உண்டாகும்படிக்கு இங்கே ஒரு பெரிய கோபுரத்தை கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கோபுரத்தை கட்டுவோம், வானத்தை தொடுற அளவுக்கு ஒரு கோபுரத்தை கட்டணும் இவங்க பிளான் பண்ணாங்க. ஆனால் அந்த டைம் ஆர்டர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த லாங்குவேஜ் பிரச்சனை இல்லை, ஆனால் ஒரு வார்த்தை சொன்னாங்க தெரியுமா, நமக்கு பேர் உண்டாக, நம்மளை உயர்த்தும்படிக்கு, நம்மளே பெருமையாக பேசும்படிக்கு ஒரு கோபுரத்தை கட்டணும்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணாங்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா, பூமி எங்கும் ஒரே மொழியும் ஒரே பாஷையும் இருக்கிறதுனால நாம் இறங்கிப்போ என்ன பண்ணுவோம், அவருடைய மொழியை தாறுமாறாக்கும்னு சொல்லி அதே ஆதியாகமம் 11வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய மொழியை தாறுமாறாக்கும்னு சொல்லிட்டு 7வது வசனத்தில் அவங்க மொழியை ஆண்டவர் பிரிந்து போக பண்ணுறாரு. ஒருத்தர் பேசுறது மற்றவங்களுக்கு புரியலை, மிகப்பெரிய கலக்கமும் குழப்பமும் அந்த இடத்துல உண்டாச்சு. அதில் இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, பூமி எங்கும் அவர்களை சிதறி போக பண்ணினார். அப்படி அந்த லாங்குவேஜ் ஒரே மாதிரி பேசுகிறவங்கலாம் ஒரு இடத்துல போய் ஸ்டே பண்ணி தான் இன்றைக்கி உலகம் முழுக்க பல லாங்குவேஜ் நிறைஞ்சிருக்குது. பைபிளில் எல்லா வச்சிருக்கும் ஒரு சரியான ஆதாரம் இருக்கிறது. மொழி எங்கே பிரிஞ்சுது, எப்போ பூமி உண்டாக்கப்பட்டுச்சு, எத்தனை நாள் ஆண்டு உண்டாக்குனாரு, ஓய்வு நாள் ஆண்டு உண்டாக்குனாரு, அந்த ஓய்வு நாள் உண்டாக்கணும் அப்படின்னால தான் இன்றைக்கி நம்ம சண்டே நம்ம லீவ் எடுத்துகிட்டு இருக்கோம். வாரத்தில் 7 நாள், 7வது நாள் ஓய்வு நாள். இது உலகம் முழுக்க இருக்கிற ஒரே ஒரு தேதி தான். இதுக்கான அடையாளம் என்ன, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியை படைத்து முடித்ததுக்கப்புறம் 6 நாளில் உண்டாக்கி 7ஆம் நாளில் ஓய்ந்து இருந்தார். ஸோ இப்போ கிமு கிபி எல்லாமே பைபிளை பேஸ் பண்ணி தான் இந்த உலகம் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்குது. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து பைபிளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ.